ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாடின் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட எபிசோட் 6 தான் இன்னைக்கான அப்படியில் பார்க்க போகிறோம். தென் ஸ்டோரி இந்த எபிசோட் வழக்கு போல வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது இந்த அனிமல்ஸ்லாம் லைக் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் இந்த அனிமி பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போயிடுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு கண்ணூரில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபேரவே பிளாடின் சீசன் 1 அண்ட் எபிசோட் 6. அந்த சிட்டியை விட்டு வெளியே வந்து என்னையோட 5 நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நான் எத்தனை டீமன்ஸை கொண்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. பார்த்த வரைக்கும் வேறு டீமன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் ஃபைட் பண்ணதில் எந்த ஒரு டீமும் எனக்கு டஃப் கொடுத்த மாதிரி தெரியல. மேபி அது காரணம் பிளட்டு மற்றவங்க எனக்கு தினமும் கொடுத்த ட்ரைனிங்காக இருக்கலாம். சொல்லப்போனால் அதனால தானே அந்த கார்ட் ஆஃப் 100 டிஃபீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியும் இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஹியூமன்ஸையும் பார்க்கல, எந்த டீமன்ஸை தவிர. சரி, இதுக்கு மேலே அது ஏதாவது ஹியூமன்ஸை பார்க்குறோமான்னு பார்க்கலான்னு இப்போ நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். எடாது இந்த காடு ஃபுல்லாக சுற்றிட்டானா ஒருத்தனையும் காணும். இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. ரைட்டு, இதுக்கு மேலே நம்மளாலாம் சுற்ற முடியாது. ஏன்னா எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிக்கும். இதில் கிளைமேட் வேறு சரியில்லை. அதனால் முதல்ல ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்க்கணும். எங்கே போய் தேடுறது? அட மணி மண்டபோ, அட காட்டுக்குள்ளே எவ்வளோ அதை காட்டினது. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல மணி மண்டபம் இருக்குன்னா அப்புறம் நான் சரியான ரோட்டில் தான் போயிட்டுருக்கேனா? அடைச்சா மழை வர வந்துடுச்சா? கரெக்ட் டைமிங்கு. சரி, ரைட்டு, இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவங்க 3 பேர் 200 வருஷமாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் ஒருத்தர் கூட அவங்கள தேடி வரல. ஒன்றும் புரியல. இதில் இந்த மழை வர அடடா குளிர்தே. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். நான் வீரம் அன்றைக்கி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறேன். தென் இப்போ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிட்டு இப்போ நான் வீரம் ஏதோ ஒரு மலைக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே அந்த மலையோட டாப்பில் வந்து பார்த்தா தூரத்தில் ஒரு சிட்டி இருக்கிறத நோட் பண்ணுறான். அங்கே ஒரு சிட்டி இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக அந்த இடத்துல மனுஷங்களும் இருப்பாங்கன்னு நம்ம வீர சந்தோஷமான சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தா அந்த சிட்டி ஆல்ரெடி ஒரு கைவிடப்பட்ட சிட்டி தான். லாங்லேருந்து பார்த்து தேவையில்லாமல் சந்தோஷப்பட்டுட்டுனே இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இங்கே அவனா இருக்க போகிறதுலன்னு. அதனால் தேடுறதும் டைம் வேஸ்ட் தான். என்னடா அது இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. ஒரு வேலை தூர் வர வேலையை பாதிலே விட்டானுங்களா? ரொம்ப பெருசாக இருக்கே. சரி, இது மேஜிக்கால் க்ரியேட் ஆயிருக்கா? நல்லா பெரிய மேஜிக்காக இருக்கும் போலிக்கே. சரி, இப்போ அதுக்கு நமக்கு இந்த இடத்துல நிறைய சோல்ஸ் அடைக்கப்பட்டிருக்கு. அதுங்களுக்கு விடுதலை தேவை அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ரிவர் ஓரத்தில் மண்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. கார்ட் ஆஃப் லைட் கிரேஸ்பெல் இங்கே வழி தெரியாம அடப்பட்டு கிடக்கிற சோல்ஸை நான் அவங்ககிட்ட படிக்கிறேன். இனி அவங்களுக்கு நீங்கள் தான் வழி காட்டணும்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற சோல்ஸ்க்கு ப்ரே பண்ணுறான். ஸோ அப்படியே அவன் ப்ரே பண்ணதுமே அங்கே இருக்கிற எல்லா சோல்ஸ்க்குமே விடுதலை கிடைச்சிருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். தென் அங்கே வந்து கிளம்பி அந்த சிட்டியை விட்டு வெளியே போக அந்த பாலத்துக்கு வந்து பார்த்தா அது ஆல்ரெடி இடிஞ்சு கிடக்கு. ரைட்டா, இப்போ நான் ஒத்துக்கிற 200 வருஷம் ஆயிடுச்சு தான். சரி, இப்போ எங்கே அந்த வெளியே போக வேறு வழியை தான் பார்க்கணும். ஆனால் ஆல்மோஸ்ட் இருட்டுக்குச்சு வர. அதனால் முதல்ல இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கேருந்து கிளம்புவோன்னு அன்றைக்கி நைட் அங்கேயே டென்ட் போட்டு காலையில் சீக்கிரமாக எழுதுறதுக்கும் பூச்சி புழு மான்ஸ்டர்ஸ் விலங்குன்னு எதுவுமே ஒன்று நெருக்காமல் இருக்குது. அந்த டென்ட்டை சுற்றிலும் மேஜிக்கல் வேர்ட்ஸ் எழுதி வைக்கிறான். அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்காக சமைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற கடைசி சாப்பாடு. ஆனால் பிளஸ்ஸிங் மூலிமா எனக்கு ப்ரெட்டு கிடைக்கும், தண்ணியும் ப்யூரிஃபை பண்ண முடியும். இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த மனுஷங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோனிக் நைட் அப்படியே தூங்கிடான். தென் அடுத்த நாள் காலையில் வழக்கு போல அவன் ஜர்னியை இப்போ இன்னொரு காட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படி இப்போ அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஏதோ பொண்ணு நோக்கி பரசத்தை கேட்குது. ஒரு வேலை மோஸ்டராக இருக்குமோன்னு இவனும் அட்டாக் பண்ண ரெடியாக இருந்தா அப்போ அந்த பாறைக்கு மேலே ஏதோ ஒன்று ஜம்ப் பண்ண பார்த்தா அது ஒரு காட்டு பண்ணி. அதுவும் அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப போய் க்ளோஸாக வந்துட்டு பொண்ணே நம்ம ஹீரோவா கையில் ஸ்பீரை வச்சு அந்த காட்டு பண்ணி குத்தி சாவடிக்கிறான். ஸோ அதை அப்படி குத்தி சாவடிச்சதுக்கப்புறம் அது கிட்ட போய் பார்த்தா அதோட முதுகுலாம் ஆல்ரெடி ஒரு இறை குத்திருக்கு. எவனா அதை குத்திருப்பான்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருந்தா அப்போ திடீர்னு பின்னாடி இந்த ஒருத்தர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கா. யார் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு? இப்போ இன்னொரு பிரச்சனையா? இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் எது பண்ணுறதா இருந்தாலும் அவன் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. நான் அவனை அட்டாக் பண்ணுறதா வேணா பண்ணுறது. பட் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்போ அவனை அட்டாக் பண்ணுறது? போய் இந்த மாதிரி இடத்துல அதுவும் வெப்பனும் கையுமாவும் நாங்கள் மீட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒரு நிமிஷம், இடத்தான் அவன் அட்டாக் பண்ண ரெடியாக இருந்தாலும் அவன் என்னை அட்டாக் பண்ணுறதா இருந்தால் என்னை பார்த்தவொன்னே அட்டாக் பண்ணியிருக்கலாம். என்னை அட்டாக் பண்ணாமல் யோசிக்கிறான் அப்படின்னா அவன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி அவன் நினச்சானா அவன் என்னை அட்டாக் பண்ணுறதும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதும் நான் கொடுக்க போகிற பதில தான் இருக்குது. அதனால் நான் கரெக்டாக பேசணும். சிலதாக தப்பாக பேசினாலும் பிரச்சனை பெருசாகிடும். ஆனால் நான் ஒரு அவுட் சைடர் அப்படின்றதால இங்கே நான் பிரச்சனை பண்ண வரலான்றதை இவனுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையில் இருக்கிற வில்லை பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு எல்ஃபோட மாதிரி இருக்கப்போ ஒரு எல்ஃபுக்கு எப்படி மரியாதை கொடுப்போமோ அதே மாதிரியான மரியாதை கொடுத்து நம்ம ஹீரோ அவனை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஹை, ஃபுட்டுக்கு இது எல்ஃப்ஸை தெரியுமா? சாச்சா, எனக்கு தெரியாது, ஆனால் பொண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா உன் கையில் இருக்கிற ஃபில்லே சொல்லுது அவனுக்கு தெரியும்னு. ஏன்னா இதை மாதிரி வில்ல தானே ஹெல்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீ சொல்கிறது சரி தானே. அவன் தலைமையில் இருக்கிற கேப் எடுத்தா பார்த்தா ஒரு ஆஃப் அல்ஃபா இருக்கான். அது சரி, இது காட்டு பண்ணி நீயா கொன்ன? ஆமாப்பா. ஆமாப்பா. நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா? இது என்னோட கேரை. அதை என்கிட்ட தான் நீ பறிச்சிருக்க. இதில் இது வரையா இவனை பற்றி முழுசாக தெரியல. அதனால பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இதை பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி அதை நான் வேணும்லாம் அட்டாக் பண்ணல. அதை தான் முதல்ல நான் அட்டாக் பண்ண வந்துச்சு. ஸோ என்னை காப்பாற்றிக்காத நான் திரும்ப அட்டாக் பண்ண அவ்வளோதான். அதனால் நீ தப்பாக நினச்சிக்காத. இருந்தாலும் எனக்கு சாப்பாடு இல்லை. அதனால இவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இதை பாருப்பா, நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை நானும் கொண்டிருக்கேன் அப்படின்றதால எனக்கு இதில் பொறிமா இருக்குன்னு நினைக்கிறேன். சே, சரி, நீ சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. அதனால் உனக்கு இதில் நான் பங்கு தரேன். அடிச்சா இந்த இரவு டேமேஜ் ஆகிடுச்சா? என்கிட்ட இது கொஞ்சம் தானே இருக்குது. இது ஒரு ஸ்டீல் இரவே டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு காட்டு பண்ணியோட ஸ்கின் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? ஆச்சரியமாக இருக்கே. சரி, இப்போ அது மேட்ரு இல்லை. இப்போ என்ன மேட்ருன்னா, இதை காட்டு பண்ணி எப்படி பங்கு பிரிக்கிறதுன்னு எங்கள் 2 பேருக்குள்ள நடந்த ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஃபைனலாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஆஃப் வல்ஃபுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது. நல்லாவே பேரம் பேசுனா. ஏன்னா எங்கள் பேச்சுவார்த்தையோட முடிவில் இதை காட்டு பண்ணியோட ஒரே ஒரு காலை தான் கொடுக்க ஒத்துக்கிட்டான். அதுவும் இதை காட்டு பண்ணியை கட் பண்ண நான் முழுசாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா? நல்ல கதையாக இருக்குது. பட் இப்போ அதை தவிர வேறு வழியில். அதனால நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த காட்டு பண்ணியை கட் பண்ண ஆரம்பித்தோம். எங்களை மன்னிச்சிடு, ஆனால் இன்றைக்கி நீ எங்களுக்கு உணவாயிருக்கேன். அதுக்கு ரொம்பவே நன்றி. பாய், இன்னும் எவ்வளோ நேரம் தான்ப்பா ப்ரே பண்ணிகிட்டு இருக்க போகிறேன்? வேலை முடிச்சா கொஞ்சம் சீக்கிரம் வரியா? முதல்ல உன் கணக்கு செட்டில் பண்ணப்போம். சரிந்தாப்பா, முதல்ல உன் பங்கு பொடி. இதோட நம்ம கணக்கு முடியுது. அப்புறம் இதை பார்த்து யூஸ் பண்ண ஓகேப்பா? அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த லிவர் தான். ஆனால் இதை நம்மளால் பங்கு போட்டுக்க முடியாது. ஏன்னா அது கூடிய சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அதனால் இதை இங்கேயே சமைச்சு சாப்பிட்றது தான் பெட்ரு. ஆனால் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா என்கிட்ட சமையல் பாத்திரம் இருக்குது. இதை வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். அப்படியா? இது உண்மையிலே சூப்பர் ஐடியான்னு அவங்க 2 பேரும் சமைக்க முடிவு பண்ணுறாங்க. இதை பக்கம் அந்த எல்ஃப் திரும்பி இருக்கிற நேரமாக பார்த்து நம்ம ஹீரோ மேஜிக்கலாக ஃபயரை கிரியேட் பண்ணுறான். அப்போ அந்த எல்ஃப் வந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே, பெருங்காயில் ஃபயரை கிரியேட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே செம்ம ஃபாஸ்ட்டு தான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, எனக்கு மேஜிக் தெரியுன்றது எனக்கு தெரியாமல் இருக்கிறதா நல்லது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா ஒன்றா சேர்ந்து அந்த மீட்டியை சமைச்சு முடிக்கிறாங்க. சமைச்சதை சாப்பிடாம நம்ம ஹீரோ வழக்கம் போல் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறான். அடங்கப்பா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பா, பசி வயிற்று கிடது. இதை பாருப்பா, நம்ம சாப்பிடும் போது ப்ரே பண்ணுறது தான் நல்லது. இதை பாருப்பா, ஃபுட்டுக்கு வேணா நீ ப்ரே பண்ணு. எனக்கு ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ ப்ரே பண்ணி முடிச்சுன்னா நம்ம இப்போ சாப்பிடலாமா? சரி சாப்பிட்லான்னு சொல்ல இப்போ அவங்க 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்கன்னு கிளம்பும் போது சிட்டிக்கு போகிறதுக்கான வழியை நம்ம ஹீரோ அந்த எல்ஃபிட்ட கேட்குறான். எது சிட்டிக்கு போகிறதுக்கு வழியா? ரைட்டு, நீ பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும் போதே யோசிச்சேன். ஆமாம், நீ எங்கேருந்து வர? நான் 100 சிட்டிலேருந்து வரேன். என்னை வளர்த்தது 3 100 பேரண்ட்ஸ் சொன்னால் இவன் நம்ப போகிறான். ஆக்சுவலாக நான் சவுத்துலேருந்து வரப்பா. எது சவுத் சைடா? சவுத்தன் சைடில் ஹியூமன்ஸே கிடையாது. நீ எப்படி பார்க்குறது பார்த்த? அங்கெல்லாம் அதிகமாக டீமன்ஸ் தானே இருக்கும். சொல்லப்போனால் அது ஒரு மான்ஸ்டர் ஜோனுப்பா. இன்னொரு பிரச்சனையா? ஆக்சுவலாக சவுத்தன் சைட்னா சவுத்தன் சைடு கிடையாது. என் வீடு வேறு பக்கம் இருக்குது. நான் ஜஸ்ட் அந்த பக்கம் வந்து இங்கே வந்தேன். அது ஒரு பெரிய கதைப்பா. எது பெரிய கதையா? அப்படின்னா நீ ஒரு அட்வென்ச்சர் தானே? இதை பால் அடிச்ச இடத்துலேருந்து புதையெல்லாம் தேடி எடுப்பாங்களே, அந்த மாதிரி ஆள் தானே நீ? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான்ப்பா. ஓ, இப்போதான் புரியுது. அப்படின்னா வந்த வழியை மறந்துட்ட அப்படி தானே? ஆமாப்பா, கரெக்டாக சொன்னேன். ஆமாப்பா. இது மாதிரி வழியை மறக்கிற அட்வென்ச்சரா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சரி, ஓகே, கேட்டுக்கோ. இந்த ரிவரை ஃபாலோ பண்ணி போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன டவுன் வரும். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்கு போகிறதுக்கான வழியை அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உனக்கு வழி சொல்லுவாங்க. பிடிச்சதா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, ஓகே, அப்படின்னா நான் கிளம்புறேன். எப்போ ஒரு நிமிஷம், நீ தப்பாக நினச்சிக்கலாம். இன்னைக்கு நைட் நான் உன் கூடவே ஸ்டே பண்ணுப்பா. எது, என் கூட ஸ்டே பண்ணுறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரைட்டு, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு எவனுமே அவன் இருக்கிற இடத்த காட்ட மாட்டான். கேட்டது ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிருப்பா. சரி, அப்புறம் என்னை ஃபாலோ பண்ணுற வேலை வச்சுக்காத. கண்டிப்பா. ஆனால் இது காடு ரொம்ப இருட்டாக இருக்கே, நீ தனியாக போயிடுவியா? இதை பார், என்னை நினச்சலாம் கொல்லப்படாத. அதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்குன்னு அப்போ தான் ஒன்று சொல்ல, அவனை சுற்றிலும் க்ரீன் கலரில் குட்டி குட்டி லைட்ஸாக க்ளோ ஆகிட்டுருக்கு. எப்பா, என்னப்பா அது? இதெல்லாம் ஃபேரிஸா? ஆனால் இதுக்கு முன்னாடி இதுங்களை பார்த்தே இல்லையே. ஆனால் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹெல்ப்ஸ்க்கோ ஃபேரிஸ்க்கோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நேர்லேயே பார்க்குறேன். சரி, நான் கிளம்புறேன். எப்போ ஒரு நிமிஷம், நம்ம ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுத்துக்கலையே. என்னோட பேர் வில்லியம் ஜி மேரி பிளேட். அம்மாவோட பேர் என்ன? என்னோட பேர் மணல் டோர். சரி, போகிற வழியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போ. ஆபத்து நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் இருக்க ட்ரை பண்ணு. முடிச்சா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இன்னைக்கு பார்த்தா அந்த பையன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவன் பேர் கூட எதாவது சொன்னானே, மணல் டோர். அதுக்கு அர்த்தம் கூட வேகமான பறக்கிற கணக்கு.
பேருக்கு ஏற்ற மாதிரி ஆள் கொஞ்சம் ரூடாக இருக்கான். ஆனால் சம்டைம்ஸ் சாஃப்டாகவும் இருக்கான். அவன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல. அதே சமயத்தில் அவன் பார்க்கறதுக்கு ஏஜ் பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனால் அது உண்மையில உண்மையாக சொல்லப்போனால் என் எல்ஃப்லாம் ரொம்ப காலம் வாழ்வாங்க. அந்த வகையில் பார்த்தா கண்டிப்பாக அவனுக்கு என்னை விட அதிகமான வயசாக தான் இருக்கும். சரி, இப்போதைக்கு இருக்கிறத ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு அந்த டவுனுக்கு போக வேண்டியதான். ஏன்னா டவுன் பக்கம் தானே இருக்குன்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ அப்படியே அவன் தூங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிரேஸ்ஃபீல் அவன் கிட்ட வந்து நீ ஃபுல்லியே பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா அவன் தலைமையில கை வைக்க அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களும் அந்த ஹெல்ப்பையும் யாரும் அட்டாக் பண்ணுற மாதிரி அவனுக்கு விஷுவல்ஸ் வர உடனே சடனாக இவனத்துக்கு வந்து கண்ணை முடிக்கிறான். அப்படி கண்ணை முடிச்சு தான் அவங்களுக்கு காப்பாற்று அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த வில்லேஜ் நோக்கி ஓடிட்டு இருக்கான். இங்கே என்ன 2 படி இருக்கு. இப்போ நான் எந்த பக்கம் போக ஹியூமன்ஸை கண்டுபிடிக்கிற மேட்சுக்கு யூஸ் பண்ண விட்டதுன்னு அதை யூஸ் பண்ணி அந்த வில்லேஜுக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த வில்லேஜுக்கு வந்து பார்த்தா அந்த வில்லேஜை இன்னும் யாரும் அட்டாக் பண்ணல. நல்ல வேலை சரியான சமயத்தில் வந்தேன்னு அந்த ஸ்பேலுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வில்லேஜ்கிட்ட வந்தா அப்போ 2 பேர் வாழ்றதை பார்த்துட்டு அந்த மார்ச் பண்ணி ஒழிஞ்சிக்கிறான். தலை இந்நேரத்துக்கு எதுக்கே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா? இல்லடா, காட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். ஆனால் இப்போ பார்த்தா அதை காணும். எது வெளிச்சத்தை பார்த்தியா? தலை அது எதனா மின்மினி பூச்சா இருக்கு பார்த்தியா? உன் கூட போய் நைட் ஷிஃப்ட் வந்த பாரு. வாயை மூடிட்டு வாடான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வரதான் நம்ம ஹீரோ மறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஹீரோ அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண பாரு. உடனே நம்ம ஹீரோ குறிப்பு வந்து அந்த ஹீரோத்தை எடுத்து விட்டு அவங்கள காப்பாற்றுறான். அப்போ இருட்டில் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். யார் இருப்புங்க அப்படின்னா என் கனவுல வந்தது தான் மணலுக்கோ மணல் விளைச்சுக்கோ ஆபத்து. ஆனால் இவனு எதுக்காக அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு அவங்கள அட்டாக் பண்ண வந்து ஏரோவை பார்க்குறான். ஒரு நிமிஷம், இந்த ஏரோவை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அப்படின்னா எங்கள் பிரச்சனை பொண்ணுக்கு இல்லை, பொண்ணால் தான் மற்றவங்களுக்கு பிரச்சனையா? மணல்டோ அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, அந்த படையை பாருங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன். மணல் அடா ஏன் அது உனக்கு தேவையில்ல. நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னக்கு என்ன ஃபாலோ பண்ணாதானே. ஆனால் அதிகமாக என்ன ஃபாலோ பண்ணி வந்து சாவா நீயே தேடிக்கிட்ட. சாப்பிடானு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோவை அந்த அட்டாக்கு பிளாக் பண்ணுறான். சீக்கிரம் எல்லாரும் எழுதுறீங்க, நம்ம ஊருக்குள்ளே திருடங்க வந்துட்டாங்கன்னு. அவங்க 2 பேரும் கத்த இப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒழிச்சிடுறாங்க. எல்லாருமே ஒழிச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சீக்கிரம் வாங்க இங்கேருந்து போயிடலான்னு அவங்க அங்கே தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா உடனே நம்ம ஹீரோ ஆக்சிலேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி செம்ம பாசிட்டிவாக விடுது நிற்கிறான். அப்போ அந்த மணல் எர்த்வரிசை வச்சு எர்த்குயிக்காக உண்டாக்குனா இதெல்லாம் என்கிட்ட வேலை கேட்காதுன்னு நம்ம ஹீரோ வேறு வேலை வந்துச்சு அந்த எர்த்குயிக் அசால்ட்டாக ஸ்டாப் பண்ணுறான். அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. அப்போ கூட அந்த மணல் விட்டு கொடுக்காம ஃபயர் ஃபரிஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா பட் நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு அந்த மணல் அட்டாக் பண்ண ரொம்பவே க்ளோஸாக வந்துடுறான். ஹே படி, நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கு தான்றதை ஒத்துக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் வயிற்றுல ஒரு கொத்த விட்டு அவனை படுக்க வச்சுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஊர் மக்களும் கத்தி கடப்பேரிடம் வந்துடுறானுங்க. அது என்ன இப்படி வந்திருக்கானுங்க? இவனுங்க கையில் இவனுக்கு மாட்டினாங்க, கண்டிப்பாக கொண்டுருவானுங்க. அதனால நாமளே இவங்களை கட்டி போட்டலான்னு மேஜிக் வெப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே கட்டி போட்டுறான். ஆனால் அப்போ கூட அந்த ஊர் மக்கள் எவ்வளோ தெரிந்தா இவனுங்க நம்ம ஊர் அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க, இவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் ப்ரீஸ்ட் வாரியர், எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக உங்கள் உதவி நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம். அப்புறம் என்னோட பேர் ஜான். என்னோட பேர் வில்லியம். அது சரி, இவங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க? அதுவா, இவனுங்க எப்பவுமே இப்படி தான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் இவங்கெல்லாம் நானும் ஒருத்தன் தான், அதையும் கண்டுக்காதீங்க. அது சரி, இவங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தெரியல. அந்த முடிவை எங்கள் ஊர்லேயே ஒரு பரிசு இருக்குது, அதான் வந்து எடுக்கணும். ஏன்னா அதான் இந்த ஊருக்கே தலைவன். அப்புறம் நீங்கள் பிடிச்ச இவங்களை பற்றி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்க எங்கள் பக்கத்தூர்க்காரங்க. எது பக்கத்தூர்க்காரங்களா? ஆமாம். அப்புறம் அந்த சில்வர் அர்பையா இருக்கான்ல, அவனை பற்றி கூட எங்களுக்கு தெரியும். அவன் ஒரு சூப்பரானான்ட்ட நிறைய வாட்டி இந்த டீமன்ஸை டிஃபீட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் அப்பேற்பட்டவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு தான் தெரியலன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஊர் தலைவனும் வந்துடுறான். தலைவரே வந்துட்டாரே, தலை வாங்க. அப்புறம் நான் சொன்ன வாரியர் ப்ரீஸ்ட் இவர் தான். அப்படியா? வணக்கங்க. வணக்கம் வாரியர் ப்ரீஸ்ட். உங்களை பற்றி ஜான் எல்லாத்தையும் சொன்னான். உங்கள் உதவிக்கு ரொம்பவே நன்றி. இதை நாங்கள் கண்டிப்பாக எப்பவுமே மறக்க மாட்டோம். இதில் நான் எதுவும் பண்ணலைங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட காடஸ் கிரேஸ்ஃபில். அப்படின்னா உங்கள் காலுக்கு நாங்கள் நன்றி சொன்னோன்னு சொல்லிடுங்க. சரி வாரியர் ப்ரீஸ்ட், இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இவங்களை நாங்கள் விசாரிக்கலான் இருக்கோம். ஆனால் விசாரிக்கும் போது இவங்க எங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்களா? கண்டிப்பாக. சரி, அப்படின்னு அவங்கள நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கலாம். மக்களே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தலைவரே வந்துட்டீங்களா? இவங்க நம்ம ஊரே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதை பற்றி பசி தான் வந்திருக்கேன். இவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால இவங்களை நம்ம விசாரிப்போம். எது விசாரிப்போமா? தலைவரே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இவனுங்க நம்ம ஊரே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம எதுக்காக விசாரிக்கணும்? இவங்க நம்ம இங்கே கொண்டுருவோம். இதை பாருங்கள், முட்டாள்தனமாக பேசாதீங்க. இவங்க எதுக்காக அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியாமல் இவங்களை நம்ம கொண்டுட்டோன்னா ஒரு வேளை இவங்க பின்னாடி பெரிய படம் இருந்து அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால முதல்ல நம்ம இவங்களை விசாரிப்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்களை விசாரிக்கும் போது நம்ம வாரியர் ப்ரீஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம விசாரிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அந்த வயசானவன் சொல்லவும் அந்த ஊர் மக்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்கள கட்டி போட்டு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா எக்கச்சக்கமான டீமன்ஸ் எங்கள் வில்லேஜ் அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கு திடீர்னு அட்டாக் பண்ணதால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் அதுங்க கொண்டுருச்சு. அதில் நாங்கள் ஒரு சிலர் மட்டும் தான் தப்பிச்சோம்.
எங்கள் கூட பெண்கள் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இப்போ வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம். ஆமாம், அவங்க சொன்னது உண்மை தான். ஆனால் இதில் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அந்த வில்லேஜ்லேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு மேப்பால் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. இது மேப்பலா? அப்படின்னா மேப்பலுக்கு என்னாச்சு? அவங்க இறந்துட்டாங்க. எது, இறந்துட்டாங்களா? ஆமாம். ஆனால் உங்களுக்கு காயப்படுத்தணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை. எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உணவு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நாங்கள் இதை மாதிரி பண்ணோம். ஆனால் இதுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். அதனால இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என்னோட தான். அதனால ப்ளீஸ் இவங்கள விட்டுருங்க. என்ன தண்டனை கொடுக்குறதாலும் அதை எனக்கு கொடுங்க ப்ளீஸ். எது, அதெல்லாம் முடியாது, எல்லாரையும் கொள்ளணும். போதும், நிறுத்துங்க. இதை பாருங்க, உங்கள் ஊருக்கு நடந்ததை நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களை சும்மா விட்டுற முடியாது. இதுக்கு நீங்கள் எல்லாருமே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாக்கணும்னு அந்த ஊர் தலைவன் சொல்லிடுறான். ஆனால் இவங்க சைடு ஒரு நியாயம் இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களுக்காக அவங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு உதவணும்னு பிளட்டு மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். போதும், நிறுத்துங்கன்னு நம்ம ஹீரோ அவங்கள எடுத்து எடுக்கிறான். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சென்டிமெண்ட்லாம் வேலை கேட்காது. இது மாதிரி சமயத்துக்கு கரெக்டான ஆள் காசு தான். இதை பாருங்க, இந்த பிரச்சனையை நம்ம பணத்தால் சரிப்படுத்திடலாம். எது, பணத்தாலையா? இவனுங்களே எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க எப்படி பணத்தை கொடுப்பாங்க? என்ன, நீயா பணம் கொடுக்க போற? நான் தான் பணம் கொடுக்க போறேன்னு நம்ம ஹீரோ பணம் மட்டும் எடுத்து காட்டுறா. அதை பார்த்தா எல்லாருமே ஷாக்காக. ஆனால் வாரியர் ப்ரீஸ்ட், எதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என் பேரண்ட்ஸை கொண்டது இந்த டீமன்ஸ் தான். அதனால அன்னைக்கு நான் சப்பத்தை எடுத்தேன், இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிப்பேன்னு. அதுங்க என்னோட எதிரி. அப்புறம் காட் ஆஃப் லைட் கிரேஸ்வெல் எனக்கு டிவைன் ப்ரொடக்ஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த டீமன்ஸை நான் அழிக்க போகிறேன். ஆனால் எனக்கு அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கான வழி தெரியாது. பட் அந்த சில்வர் ஆர்ப்பை எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு எல்ஃபுன்றதால கண்டிப்பாக ரொம்ப காலம் வாழ்ந்திருப்பான். அவனுக்கு இது உலகத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் என் கூட இருந்தால் எனக்கு பெனிஃபிட் தான். ஸோ அவனை என் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு உதவணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும்னு என் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எங்கே ஆனால் ஃப்ளைட்டும் அதே மாதிரி தான். அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு ஆனோம் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ப்ரே பண்ண. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க்கல்ஸாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மண்ணோட ஹெல்ப்பால் அந்த வில்லேஜில் தப்பிச்ச மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள ஹெல்ப் பண்ணி சேஃபாக இந்த வில்லேஜ் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமாம், உன்னை பார்த்தா எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே. எது, நான் மறைக்கிறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இதை பார்ப்பா, உன்னோட வில்லேஜில் எதோ டீமன்ஸ்லாம் அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னல, அதுக்கெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ என்ன கூட்டிகிட்டு பண்ணாதான் என்னால் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உன்னை மட்டும் காப்பாற்றினா கண்டிப்பாக நீ எனக்கு வழி காட்ட மாட்டேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை வராது. அதனால தான் உன்னையோட சேர்த்து மற்றவங்களையும் காப்பாற்றினேன். சரி, நீ என்னை காப்பாற்றிட்ட. ஆனால் நான் இங்கே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண பார்த்துருக்கேன். அது தப்பு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ எப்படி நம்புற? ஒரு வேளை நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா? இதை பார், நீ இப்படி பண்ணது காரணமே உன் கூட இருக்கிறவங்களுக்காக தானே. ஸோ அப்படி பார்த்தா உன் சைடு ஒரு நியாயம் இருக்குது. சொல்லப்போனால் அதனால தான் நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும்னே முடிவு பண்ணேன். ஸோ அதனால கண்டிப்பாக நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை பார், நினைக்கிறேன்னா சொல்லாத. ஒரு வேளை நான் உனக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டேன், வெல் அப்படி நீ பண்ணினா ஆளுங்க தான் கஷ்டப்படுவாங்க. சே, ஆமாம், நீ நல்லவனா கெட்டவனா அது எனக்கே தெரியலையப்பா. இதை பார், இப்போ நம்ம போகிற இடம் ரொம்பவே ஆபத்தானது. அவனால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, நான் அதை பார்த்துக்கிறேன். சரி, நான் உனக்காக ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு நீ பணம் கொடுக்கணும்னு புரிச்சுதா? கண்டிப்பாக. சரி, அப்போ நான் வா போகலான்ட்டு அந்த வில்லேஜ் மக்களுக்கு குட் பை சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ண வில்லேஜுக்கு போயிட்டுருக்கானுங்க. அது சரி பாஸ், அந்த டீமன்ஸை எப்படி அழிக்கிறதா இருக்கீங்க? அது எனக்கு தெரியல. எது தெரியலையா? அப்படின்னா நாம் எப்படி அதை அழிக்க போகிறோம்? சரி, அதை அழிக்கிறதுக்கு எதனா பிளான் இல்லை ரகசியம் அந்த மாதிரி எதனா வச்சிருக்கியா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் இப்போ மட்டும் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகிறேன்னா மிச்சம் இருக்கிறவங்க அந்த டீமன்ஸ் கொண்டுரும். நீ சொல்கிறதும் சரி தான். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறவங்களும் 100 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 இல்லை அப்படி நடக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக நான் அவங்க சோல்ஸ்க்கு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட் இதோட முடியுது. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா கையை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் ரொம்ப நாள் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பர்சனை மீட் பண்ணுறான். அவன் தான் அந்த ஹெல்ப் மணல். ஸோ அவங்ககிட்ட பக்கத்தில் எதுனா வில்லேஜ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லேஜ் பக்கம் போயிட்டு அடுத்த நாள் வில்லேஜுக்குள்ளே போகலான்னு சொல்லி வெளியவே டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது காட் ஆஃப் லைட் அவன் கனவுல அந்த வில்லேஜுக்கு ஆபத்து வர மாதிரி காட்டப்போ உடனே நம்ம ஹீரோ அந்த வில்லேஜை காப்பாற்றலான்னு போகிறான். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வில்லேஜுக்கு பிரச்சனை வந்ததே அந்த மணலால் தான்ட்டு. ஸோ அவனை அடித்து போட்டு அப்புறம் அவன் கூட வந்த ஆளுங்களையும் அடித்து போட்டு ஸோ அந்த வில்லேஜுக்கு ஆபத்து வராத மாதிரி நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறான். ஆனால் இந்த மணல் எதுக்காக இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தான்னு அவனை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வில்லேஜை டீமன்ஸுங்க அட்டாக் பண்ணியிருக்கு. அதில் ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க.
இன்னும் ஒரு சிலரை மேபல் அப்படின்ற ஓல்டு ரேடியோ ஹெல்ப்பால் அவங்களும் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிருக்கான். பட் என்னை தான் காப்பாற்றிருந்தாலும் அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, ஈவன் தங்கத்துக்கும் சரியான இடம் இல்லை. அதனால அட்லீஸ்ட் இவங்களுக்கு சாப்பாடாவது கொடுக்கலான்ட்டு அவங்க கொடுக்குறவங்கள கூட்டிகிட்டு இந்த வில்லேஜுக்கு போக வந்து சாப்பாடு ஆண்டிய போல தான் வந்திருக்கான். பட் இதை தெரியாமல் நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு இதை வில்லேஜ் மக்கள்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டான். ஆனால் இவனுங்க என்னன்னா இவங்களை கொள்றதுலே குறியா இருக்கானுங்க. இதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேக் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறான். அதனால அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்கள காப்பாற்றிட்டு அப்புறம் மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களையும் சேஃபாக கொண்டு வந்து இந்த வில்லேஜ்லேயே விட்டுறான். அதே சமயத்தில் இவங்க வில்லேஜை அட்டாக் பண்ண அந்த டீமன்ஸையும் நம்ம ஹீரோவே கொள்றதுக்கு முடிவு பண்ணிடுறான். ஆனால் அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. அதனால அந்த மணலை அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறான். ஸோ அந்த மணலில் ஒரு வழியாக அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒத்துக்கிறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த வில்லேஜில் இருக்கிற டீமன்ஸ் அழிச்சாங்களா, வச்ச இருக்கிறவங்கள காப்பாற்றினாங்களா, அதுக்கப்புறம் இவங்க ஜேர்னி எதை நோக்கி போக போகுது அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் இருக்க போது. அதனால் அடுத்த எபிசோடுக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.